Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி ஒரு சேர் 3D Max யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நான் அதுக்காக என்ன பண்ண போறேன்னா 3D Max ஓபன் பண்றேன். இதுல ஆல்ரெடி plain இருக்கு. delete பண்ணிடலாம். இங்க வந்துட்டு ஒரு பாக்ஸ் chamfer box ஆப்ஷன் இருக்குங்களா ஸ்டாண்டர்ட் விட்டுட்டு எக்ஸ்டெண்டட் போடுங்க அப்படினா chamfer box ஆப்ஷன் இருக்கு. chamfer boxல உங்களுக்கு எவ்வளவு பெருசு இந்த மாதிரி வேணுமோ ஸோ இது மாதிரி திக்னஸ் எவ்வளோ வேணுமோ திக்னஸ் கொடுத்துட்டு அடுத்தது சாம்பர் சைடில் வந்துட்டு எவ்வளோ சாம்பர் வேணுமோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த இடத்துல மாடிஃபைக்கு போங்க. மாடிஃபையில் போனீங்கன்னா லென்த்து செக்மெண்ட்டு நான் 10 கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி 10 கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்துடுங்க. அப்புறம் இந்த W கொடுத்துட்டு இந்த சாம்பர் பாக்ஸை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல நான் வேர்டெக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? வேர்டெக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3D வியூவில் Alt W கொடுத்துடலாம். Alt W கொடுத்த பெரிய விண்டோ ஆகிடும். இப்போ இந்த பாயிண்ட் ஆல்டர்னேட் பாயிண்ட்டாக கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இப்படி ஆல்டர்னேட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு விண்டோ செலெக்ஷன் பண்ணாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரியே செலக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக. ஸோ ஒரு பாயிண்ட் விட்டுட்டு ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு பாதி மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா கீழே வந்துட்டு சிட்டிங் சேர் கொடுக்கலான்னு இருக்கேன். இவ்வளோ போதும். ஐ திங்க் இது லாஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி கொடுத்துட்டு இங்கே போனீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரூட் கொடுத்திங்கன்னா அது வெளியே வரும். ஸோ இதில் இங்கே வந்துட்டு மைனஸில் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இப்படி உள்ளே போகும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி போன உடனே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இது அப்படியே செலெக்ஷன்லேயே இருக்கட்டும். மாடிஃபை லிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா டர்போ ஸ்மூத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டர்போ ஸ்மூத் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி கிரியேட் ஆகும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு இங்கே போனீங்க அப்படின்னா சேம் எக்ஸ்ட்ரூட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு கொஞ்சம் மைனஸில் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி உள்ளே போகும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு இங்கே போய்ட்டு இந்த இடத்துல ஆஸ் டர்போ ஸ்மூத் கொடுக்குறேன். டர்போ ஸ்மூத்தை கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த இமேஜில் வந்துட்டு சைடில் இந்த மாதிரி டிசைன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாக்ஸை போட்டுடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸில் போய்ட்டு Alt W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் விண்டோ வந்துடும். ஸோ டாப் வியூ இங்கே இருக்குது. இந்த இடத்துல போய்ட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் ஆஸ் யூஷுவல் சாம்பர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சாம்பர் பாக்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து இவ்வளோ பெருசு கொடுக்கலாம். சாம்பர் எட்ஜ் கொடுத்துடலாம். W கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. W கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை லிஸ்ட்டுக்கு போங்க. மாடிஃபை லிஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த விண்டோ கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். மாடிஃபை லிஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா எவ்வளோ லென்த்து வேணுமோ இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம Alt W கொடுத்து பழைய விண்டோக்கு போயிடலாம். இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். இதுவே நான் ரெண்டாக ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியும் உங்களுக்கு இந்த இமேஜில் வந்துட்டு மேலே ஒரு சீட்டு இட் மீன்ஸ் அது கீழே உட்டில் இருக்க மாதிரி மேலே குஷன் எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸில் போய்ட்டு இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ கீழே இது இன்னும் கொஞ்சம் பெருசு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாடிஃபையில் போய்ட்டு இந்த இடத்துல வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்து இதுக்குள்ளே ஒன்று இருக்குது அதை செலக்ட் பண்ணிவிட்டு இது மேலே மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் கூட கொஞ்சம் ஹைட் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம்
மேலே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு லெக்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இந்த சைடில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பிளேன் எடுத்துக்க போகிறேன். ஸோ பிளேன் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்லேயே போய்ட்டு மாடிஃபைல இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸில் பிளேன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. பிளேன் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. பிளேன் ஆப்ஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக நமக்கு இங்கேருந்து இந்த பக்கத்தில் மூவ் ஆகி வந்துடணும். ஸோ மூவ் ஆகிட்டு கரெக்டாக ஐ டு மீ கூட கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக நான் இந்த மாதிரி 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் டபிள்யூ கொடுத்து பக்கமாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக தெரியுது. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் இதையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி ஆப்ஷனுக்கு போய்ட்றேன். ஸோ எடிட்டபிள் பாலியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபேஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஃபேஸு இந்த கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இப்படி இந்த ஃபேஸில் எனக்கு வேண்டாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த லைக் இந்த மாடிஃபைலேயே போய்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே போனோம் அப்படின்னா ஃபில்லட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாம்ஃபர் கூட பண்ணிக்கலாம் இல்லை அந்த பாயிண்ட்டையே. ஓ சாரி, ஃபில்லட் தான் பண்ணணும். சாரி ஒரே நிமிஷம். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறமா டர்போ ஸ்மூத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல போய்ட்டு கன்வெர்ட் பாயிண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு நமக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும், அதனால செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மாடிஃபை லிஸ்ட்டில் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஷெல் அப்படின்னு சொல்லி ஒரு மாடிஃபையர் இருக்கும். ஸோ ஷெல் மாடிஃபையர் கொடுத்தீங்க அப்படின்னா திக்னஸ் ஆட் ஆகிடும். அடுத்தது வந்து அதே சேம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டர்போ ஸ்மூத் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக ஸ்மூத் ஆகிடும். ஓகே, அடுத்து இது எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் திக்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டெப்ஸு போடணும். ஸோ திக்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துடலாம். மாடிஃபைல போய்ட்டு ஷெல்லில் வந்துட்டு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இதுக்கு லெக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இதுக்கு லெக்ஸ் எப்படி அப்படின்னா ஜஸ்ட் 4 பாக்ஸ் எடுத்துகிட்டு பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அவ்வளோதான். சேம் இங்கே போய்ட்டு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பாக்ஸ் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரே ஒரு பாக்ஸ் போடுறேன், அப்புறம் காப்பி பண்ணிக்கலாம்.
ஸோ இது மாதிரி போட்டுட்டு W கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. W கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணிவிட்டு வந்து பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக எல்லா வியூலையும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கே வந்துட்டு டேப்பர் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மாடிஃபை லிஸ்ட்டில் டேப்பர் இருக்குது. டேப்பர் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஓகேயா. அடுத்து இதே மாதிரி இந்த பக்கத்தில் வேணும். அடுத்து இது ரெண்டுமே வந்துட்டு இந்த பக்கத்தில் வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெடியா. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று இது Alt W. ஐ திங்க் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this session. Please subscribe and press the bell icon to get the updated notifications.